ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எக்கோட செல் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா எக் செல்லில் கிராஃப்ட்னு சொல்லிட்டு எக்கே எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லைங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ அது கூட இந்த மாதிரி பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எக் செல் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதோட ஸ்மெல்லெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கீழே நியூஸ் பேப்பர் விரிக்கணும், இல்லைன்னா கலர் வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு இப்போ கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் கலர் தான் வேணும் அப்படின்னா சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த கிராஃப்ட்டுக்கு 6 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த 4 கலர்ஸ் தான் பார்க்குறக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மல்டி கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் கிராஃப்ட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போது இது கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு, அதாவது க்ரீன் கலர் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி 6 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ண வரலன்னா ரீஃபில் மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 6 பீஸையும் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நான் மடிக்கிறது மாதிரி மடிச்சுட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லீஃப் பார்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதோட அளவே எழுதி காட்டுறேன். அதோட அகலம் 2 சென்டிமீட்டரும் நீளம் வந்து 10 சென்டிமீட்டரும் இருக்கிறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சிட்டு அதோட கார்னர்லேருந்து லீஃப் மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப் கிடச்சிருக்கு. இதை நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும்னு தேவையில்லை, உங்களுக்கு தெரியணும்னு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் 12 லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக் எடுத்துகிட்டு அதோட மேல் பார்ட் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுடலாம். இது வந்து அதோட ஸ்டெம் வந்து இங்கே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த எல்லா எக்ஸ்லேயும் அதோட அடிப்பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஹோல்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சென்டர் பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதோட ஸ்டெம்மை வந்து எக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா எக்கும் எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஸ்டெம்மை வந்து அட்டாச் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன மாதிரி கிராஃப்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ 6 எக்கையும் இதே மாதிரி ஸ்டெம் அட்டாச் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளவர் மாதிரி இது ரெடி ஆகிருக்கு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்கள் கிராஃப்டை சென்ட் பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட லீவ்ஸ் பார்ட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளாரில் 2 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம. இந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்லேயும் அதோட லீவ்ஸ் பார்ட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எக் செல் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா அது லேசாக இருக்கிறதுனால சீக்கிரமே உடஞ்சிரும்.
நான் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் மல்டி கலர்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த கிராஃப்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸ் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பேப்பரில் செஞ்ச ஃப்ளவர் வாஸ் எடுத்திருக்கேன். இதோட வீடியோ லிங்க் வந்து நான் மேலே தெரிகிற ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வாஸ் எடுத்துகிட்டு பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னடா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறாங்களே, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃப்ளவர் வாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இந்த பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலர் கிளிட்டர் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் வாஸில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பெயிண்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் வேஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே எடுத்து அந்த ஃப்ளவர் வேஸில் வச்சிடலாம். இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த ஃப்ளார்ஸோட கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறொரு கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.